இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மின்னியல் உபரிபாக உற்பத்தி ஆலை மலேசியாவிற்கு மிகப்பெரிய வெற்றி. இன்ஃபினியன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் 200 மில்லிமீட்டர் சிலிகான் கார்பைடு மின்னியல் உபரிபாக உற்பத்தி ஆலையை திறந்து வைக்கும் நடவடிக்கை கெடா மற்றும் மலேசியாவிற்கு மிகப்பெரிய வெற்றியாகும். முதலீட்டை ஈர்ப்பதில் மலேசியாவின் சிறப்பை உலகளாவிய நிலையில் அந்த ஆலை எடுத்துக்காட்டும் என்று பிரதமர் டாக்டர் அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். நேற்று கெடா குலிமில் உள்ள குலிம் ஹைடெக் பார்க்கில் இன்ஃபினியன் டெக்னாலஜிஸ் குலிம் 3 ஆலையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றும் போது பிரதமர் அவ்வாறு கூறினார். முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டாக்டர் சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ், கெடா மந்திரி புசார் டாக்டர் முகமது சனசி முகமது நூர் மற்றும் இன்ஃபினியன் டெக்னாலஜிஸ் நிறுவன தலைமை செயல்முறை அதிகாரி ஏதி ஜோசன் ஹெனபெக் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதர நாடுகளை ஈர்த்தது சமூக வலைதளங்களுக்கு உரிமம் வழங்கும் மலேசியாவின் முயற்சி. சமூக வலைதளங்களுக்கு உரிமம் வழங்கும் மலேசியாவின் முயற்சி இதர சில நாடுகளின் கவனத்தை ஈர்த்து சம்பந்தப்பட்ட அந்நடவடிக்கையை பின்பற்றுவதாக விருப்பத்தையும் தெரிவித்துள்ளன. இம்முயற்சியை அமல்படுத்துவது தொடர்பில் மேல் நடவடிக்கையை தெரிந்து கொள்ள மலேசிய தொடர்பு மற்றும் பல்லுலக ஆணையத்தை தொடர்பு கொண்டவர்களில் இங்கிலாந்தின் தொடர்பு கண்காணிப்பு அமைப்பு அடங்கும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி பர்சில் தெரிவித்தார். அந்த உரிமம் வழங்கும் செயல்முறை குறித்து சிங்கப்பூரும் கேட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய ஃபாமி, ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டில் பயன்படுத்தப்படும் சட்டங்களுக்கு ஏற்ப அதன் அமலாக்கம் அமையும் என்று குறிப்பிட்டார். மலேசியா 2025ஆம் ஆண்டு ஆசியானை தலைமையேற்று நடத்தும் போது அதே ஆண்டில் ஜனவரி 1ஆம் தேதி அமலுக்கு வரும் உரிமம் வழங்கும் செயல்முறையின் அடிப்படையில் பெற்ற பலன்கள் மற்றும் அதன் அடைவு நிலை குறித்தும் தெரிந்து கொள்ள அதிகமான நாடுகள் விரும்பும் எனவும் நம்புவதாக அவர் கூறினார். நேற்று கூச்சிங்கில் சரவாக் மண்டல 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த சேவையாளர் விருது ABC மன்றத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் சுவாமி அவ்வாறு தெரிவித்தார். 2024 சுக்மா வெற்றி பெறும் வேட்கையில் பினாங்கு சிலம்பம் அணி இவ்வாண்டு ஆகஸ்ட் 17 தொடங்கி 24ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் 2024 சுக்மா விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு சிறந்த அடைவு நிலையை பெற வேண்டும் என்ற வேட்கையுடன் கடந்த 2 ஆண்டுகளாக கடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறது பினாங்கு மாநில சிலம்பம் அணி. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சுக்மா போட்டியில் கலந்து கொள்வதற்காக தங்களின் 13 விளையாட்டாளர்களை மனம் உடல் ரீதியில் தயார்படுத்துவதற்கு மாநில விளையாட்டு மன்றமும் பெரும் பங்காற்றியதாக அவ்வணியின் பயிற்றுநரான பி ரவீந்திரன் கூறுகிறார். தேசிய விளையாட்டு வீரர்கள் பங்கேற்காத நிலையிலும் கிட்டத்தட்ட அனைத்து போட்டியாளர்களும் புதிய முகங்களாக இருந்த போதிலும் இதற்கு முன்னர் நடைபெற்ற அனைத்துலக சிலம்பம் போட்டி உட்பட பல போட்டிகளில் பங்கேற்ற அனுபவமும் கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கொண்ட தீவிர பயிற்சியின் மூலமும் இவ்வாண்டு சுக்மாவில் தனது அணி சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி பதக்கங்களை வெல்லும் என்று தாம் பெரிதும் எதிர்பார்ப்பதாக ரவீந்திரன் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே கைமுறை, தனித்திறமை சிலம்பம், தனித்திறமை குத்து வரிசை மற்றும் போர் முறை ஆகிய பிரிவுகளில் பங்கேற்க 7 பெண் விளையாட்டாளர்களும் 6 ஆண் விளையாட்டாளர்களும் இம்முறை பினாங்கை பிரதிநிதித்து சுக்மாவில் களமிறக்கப்பட்டுள்ளதாக அணியின் துணை பயிற்றுநரான பிரகாஷ் ரவீந்திரன் குறிப்பிட்டார். இந்நிலையில் பல பயிற்சிகளை பெற்று வரும் விளையாட்டாளர்கள் உணவு வகையிலும் கட்டொழுங்கை பின்பற்றுவதாக பிரகாஷ் கூறினார். வாரத்திற்கு 5 நாட்கள் பயிற்சியை மேற்கொண்டு வரும் பினாங்கு சிலம்பம் அணியை நாம் சந்தித்தோம். ஹரிமாவ் ஆசியா என்ற மலேசியாவின் நிலையை மீட்டெடுக்க வேண்டும். நாட்டின் போட்டியாற்றலுக்கு பங்களிக்க தொழிலாளர் திறன்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஹரிமாவ் ஆசியா என்ற மலேசியாவின் நிலையை மீட்டெடுக்க வேண்டும். திறன்மிக்க தொழிலாளர்களை உருவாக்குவதில் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலும் புத்தாக்கத்திலும் படைப்பாற்றல் மிக்க சிந்தனையை கொண்ட ஊழியர்களை உருவாக்க வேண்டும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். தொழிலாளர் திறனை மேம்படுத்தும் முயற்சிக்கு ஏற்ப ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அம்சத்திலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று டாக்டர் ஃபடிலா கூறினார். எவ்வாறு எளிமையாக்குவது, நமது வேலையை விரைவுபடுத்துவது, நமது வேலையை எவ்வாறு விரிவாக்குவது என்று நாம் சிந்திக்க வேண்டும். நாம் வேலை செய்யும் போது என்ன புதிய முறைகளை நாம் தீர்க்க முடியும், அமைப்பின் அடிப்படையில் வேலையை எளிதாக்குவது, உபகரணங்கள் அல்லது நாம் செயல்படுத்த வேண்டிய அம்சங்கள் அடிப்படையில் சிந்தியுங்கள். அதைதான் படைப்பாற்றல் என்கிறோம் என்றார் அவர். நேற்று கோலாலம்பூரில் இந்தா வாட்டர் கான்சாரிட்டம்
நிறுவனத்தின் மலேசிய திறன் சான்றிதழ் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றும் போது ஃபடிலா அவ்வாறு கூறினர். தாயை தாக்கிய மகனுக்கு 5 மாதங்கள் சிறை. தலைக்கவசத்தை கொண்டு தாயின் தலையில் தாக்கிய மகனுக்கு நேற்று மலகா ஆயர்குரு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 5 மாத சிறை தண்டனையை விதித்தது. தம் மீதான குற்றச்சாட்டை நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளர் வாசித்த போது குற்றத்தை ஒப்புக்கொண்ட 35 வயதுடைய இசாத் ஹமீத் அப்துல் லத்தீப்பிற்கு மேஜிஸ்ட்ரேட் நபிலா நிசாம் தண்டனை உத்தரவை பிறப்பித்தார். குற்றச்சாட்டின் அடிப்படையில் 60 வயதான தன் தாய் அசியா முகமது சைட்டை சிவப்பு நிற தலைக்கவசத்தை கொண்டு தலையில் அடித்து காயப்படுத்தியதாக அவ்வாடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி மதியம் சுமார் 12:30 அளவில் தெலுக்மாஸ் ஜாலான் தம்போக் குக்கிசாவில் உள்ள தமது வீட்டில் அச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 324 இவ்வழக்கு விசாரிக்கப்படுவதால் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது பிறம்படி உட்பட 2இல் 1 தண்டனைகள் விதிக்கப்படலாம். முன்னதாக போதை பித்தர்களுக்கான மறுவாழ்வு மையத்திலிருந்து வெளியேறிய அவ்வாடவரை தன் தாய் கண்டித்ததால் கோபமடைந்த அவர் தன் தாயை தாக்கியுள்ளார். ஒற்றுமை உணர்விற்கு மதிப்பளிக்க வேண்டும். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒற்றுமை உணர்விற்கு மதிப்பளிக்க வேண்டும். மத்திய தலைமைத்துவம் முடிவெடுவதற்கு முன்னர் எந்த ஒரு தொகுதிக்கும் அக்கட்சிகள் உரிமை கோரக்கூடாது என துணை பிரதமர் டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி நினைவுறுத்தினர். வாய்ப்பு கிடைத்தால் மக்கோட்டா சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட தமது கட்சி தயாராக உள்ளதாக கூறிய ஜோஹூர் குலுவாங் அமானா கட்சி தலைவர் டாக்டர் முகமது ஷுஹான் முகமது சேன் மாநில மற்றும் மத்திய தலைமைத்துவத்திற்கு சமர்ப்பிக்க பொருத்தமான வேட்பாளர்களை பட்டியலிட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அவரின் அக்கூற்று மத்திய தலைமைத்துவத்தை பிரதிபலிக்கவில்லை என்று அம்னோ தலைவரும் தேசிய முன்னணி தலைவருமான டாக்டர் அகமது சாஹித் சாடினார். அந்த கூற்று குலுவாங் தொகுதி அம்மானா தலைவரிடம் இருந்து வந்தது. மத்திய தலைமைத்துவம் நிலையில் நாம் இன்னும் கலந்து ஆலோசிக்கவில்லை. ஆகவே இவ்விவகாரத்தில் நாம் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் உணர்விற்கு மதிப்பளிக்க வேண்டும். உரிமை கோரலை செய்யக்கூடாது. ஒரு தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு கட்சியிடம் இருந்தால் அது கட்சியிடமே வழங்கப்படுவதுதான் முறையாகும் என்றார் அவர். ஓய்வு பெற்ற ராணுவ தொழில் முனைவோருக்கு 10 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு. குவைட் ஏடிஎம் எனப்படும் மலேசிய ராணுவ படையின் ஓய்வு பெற்றவர்களுக்கான தொழில் முனைவோர் திட்டத்தின் மூலம் 200 ஓய்வு பெற்ற ராணுவ தொழில் முனைவோருக்கு உதவும் வகையில் அரசாங்கம் 10 லட்சம் ரிங்கிட் நிதியை ஒதுக்கியுள்ளது. தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் வகையில் தலா ஒருவருக்கு 5000 ரிங்கிட் என இதுவரை 96 ஓய்வு பெற்ற ராணுவ தொழில் முனைவோருக்கு அந்த ஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது. நேற்று மலாக்கா மாநில அளவிலான குவைட் ஏடிஎம் திட்டத்தை தொடங்கி வைத்த தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஷஹாரி அத்தகவல்களை வழங்கினர். இந்த உதவியை பெற்ற அதிகமானோர் நாட்டின் தென்பகுதியில் இருப்பதாக அட்லி ஷஹாரி கூறினர். அவர்களில் 50 விழுக்காட்டிற்கும் பெரும்பாலானோர் உணவு உற்பத்தியில் குறிப்பாக உறைந்த உணவு தயாரிப்புகளில் ஈடுபட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களின் சேவை காலத்திற்கு பிறகு இது போன்ற விளம்பரங்களில் ஈடுபட்டு சந்தைப்படுத்துவதற்கும் இத்திட்டம் அதிக வாய்ப்பளிப்பதாக அட்லி தெரிவித்தார்.